அண்மை செய்தி. மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி ஐயங்கோட்டை நெற்கொள்முதல் நிலையத்தில் அதிகாரியின் முறைகேட்டால் நெற்பயிர்கள் முளைத்தும் வெடித்தும் வீணாகி சேதமடைந்துள்ளதாக விவசாயிகள் கண்ணீர் மல்க மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் அருண். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி ஐயங்கோட்டை நெல் கொள்முதல் நிலையத்தில் நிலைய அலுவலர்கள் முறைகேடு செய்திருப்பதாகவும் இதன் காரணமாக நெற்பயிர்களுக்கு அவர்கள் லஞ்சம் கேட்பதாகவும் இதனால் நெற்பயிர்கள் முளைத்தும் அதே போன்று வெடித்தும் வீணாகியும் சேதமடைந்திருப்பதாக மதுரை மாவட்ட ஆட்சியரிடம் விவசாயிகள் அந்த முளைத்த நெல்மணிகளையும் வீணாகிய நெல்மணிகளையும் வைத்துக் கொண்டு கண்ணீர் மல்க பரபரப்பாக பேசக்கூடிய காணொலி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. திருவள்ளுவர் சொல்லுகிறார், அதாவது உழவனை பின்தொடர்ந்துதான் இந்த உலகம் செல்ல வேண்டும் என்கிறார். வள்ளலார் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்கிறார். ஆனால் இன்றைக்கு திமுக ஆட்சியில் விவசாயிகள் கண்ணீரோடு தங்களுடைய நெல்மணிகளை குழந்தை போன்று வளர்த்தெடுத்த அந்த நெல்மணிகளை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு கொண்டு வந்து மாவட்ட ஆட்சியரிடம் காட்டி கண்ணீர் சிந்தக்கூடிய அந்த காட்சி கல் நெஞ்சையும் கரைய வைக்கக்கூடிய காட்சியாக இருக்கிறது. மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகே இருக்கக்கூடிய ஐயங்கோட்டை அதே போன்று அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் நெல் கொள்முதல் நிலைய அதிகாரிகள் அதாவது லஞ்சம் கேட்பதாகவும் முறைகேடாக வியாபாரிகளிடமிருந்து நெல்களை கொள்முதல் செய்துவிட்டு விவசாயிகளிடம் கொள்முதல் செய்யவில்லை என்று கூறி விவசாயி முருகன் என்பவர் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் அந்த நெல்மணிகள் எல்லாம் பாதுகாத்து வைக்க முடியாமல் சேதமடைந்திருப்பதையும் நாற்றாக முளைத்து வீணாகி இருப்பதையும் கொண்டு வந்து காட்டி அவர் கண்ணீரோடு கதறிக் கொண்டிருக்கிறார். திமுக ஆட்சியில் விவசாயிகளுக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் நாங்கள் எடுத்துவிட்டோம். நெல் கொள்முதல் செய்வதற்கான குடோன்கள் ஏராளமாக கட்டி வைத்திருக்கிறோம். நெல் உற்பத்தியாளர்களுக்கு விவசாயிகளுடைய உற்பத்தி பயிர்களுக்கு தேவையான அனைத்து விலை நிர்ணயம் செய்திருக்கிறோம். விவசாயிகள் கண்ணீர் சிந்தவில்லை என்று கூறக்கூடிய திமுக முதலமைச்சருக்கும் விவசாயத்துறை அமைச்சருக்கும் திமுகவினருக்கும் இந்த காணொலியை பார்த்தாவது விவசாயிகள் எந்த நிலையில் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணீர் மல்க ஒரு விவசாயி தனது குழந்தை போன்று வளர்த்தெடுத்த 4 மாத கால அந்த நெல் பயிர் எப்படியெல்லாம் சேதமடைந்திருக்கிறது. ஒரு மூட்டைக்கு 70 ரூபாய் லஞ்சம் கேட்கிறார்கள் கொள்முதல் நிலைய அதிகாரிகள். தனியாக கொள்முதல் செய்து அமைத்து நெல் கொள்முதல் செய்துவிட்டு முறைகேட்டில் ஈடுபடுவதாகவும் இது போன்ற புகார்களால் தங்களுடைய நெல் அந்த மணிகள் எல்லாம் முளைத்து நாற்றாகி சேதமடைந்து வீணாகி வயிற்றுக்கு வரவேண்டிய வாய்க்கு எட்டிய அந்த சோறு கிடைக்காமல் தவித்துக் கொண்டிருப்பதாகவும் தாங்கள் விளைவித்த அந்த நெல்லுக்கு உரிய விலை கிடைக்காமல் வேதனை அடைந்திருப்பதாகவும் அந்த விவசாயி கண்ணீரோடு கதறிக் கொண்டிருக்கிறார். அவர் கதறுகிற அந்த காட்சி என்பது அங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகளையும் விவசாயிகளையும் கல் நெஞ்சுக்காரர்களாக இருந்தாலும் கரைய வைக்கக்கூடிய காட்சிகளாகவே இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு நிலைதான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய நிலையாக இருக்கிறது. ஒருபுறம் பேரிடர்கள், இயற்கை சீற்றங்கள், மற்றொரு புறம் பூச்சு, அதே போன்று விளைந்த நெல்லுக்கு உரிய விலை இல்லாமல் தவிப்பது, அதிகாரிகள் இது போன்று லஞ்சம் வாங்குவது, முறைகேடாக செயல்படுவது என விவசாயிகளுடைய துயரத்திற்கு நாளுக்கு நாள் இந்த திமுக ஆட்சியில் அதிகரித்து வருவதாக அவர்கள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். ஆட்சியரிடம் கொண்டு சென்று என்ன செய்வது என்று தெரியாமல் அந்த விவசாயிகள் கண்ணீர் சிந்தக்கூடிய அந்த காட்சியைத்தான் நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார். எங்கூர் லேப்டாப்பில் நீ பதியக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு. உங்கூர் லேப்டாப்பில் என்ன 23,000 சிப்பை உங்கள் ஊருக்கு கொடுத்துக்க, நான் எந்த லேப்டாப் எங்கே வேணாலும் புகார் தெரியும், அதை பற்றி படல அப்படின்னு சொல்ல விட்டு நான் இங்கே கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்ததுக்கு மறாநாளே அதிகாரி வந்தவங்க எங்களுக்கு யாரும் தவிர சொல்லாமல் போயிட்டு விட்டு நான் 20,000 கொடுத்து நீ கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு 20,000 கொடுத்து லஞ்சம் கொடுத்து நான் அவங்கள போக சொல்லிட்டேன். நேற்று பிஓவுக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன். பிஓ வந்து ஏன்டா 5,000 வாங்கிட்டு போயிட்டாரு, நீ எங்கே வேணாலும் நீ கம்ப்ளைண்ட் பண்ண, எனக்கு செல்வாக்கு இருக்குது, நான் வந்து என்னை ஒன்றும் செய்ய முடியாது, உங்கள் நெல்லை நாங்கள் பையத்தான் உங்கள் ஊர் கிராமத்தை வந்து போடுவேன், அதுக்கெல்லாம் போடு வியாபார நெல்லை தான் போடுவேன், போட்டால் தான் என் பொண்டாட்டி பிள்ளை ஓட்டியா நான் காப்பாற்ற முடியும், நீ போயிட்டு வா, உனக்கு என்ன எதிர்வு எங்கே வேணாலும் போ அப்படின்றாரு. இப்போ